ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. குழந்தைகள்னாலே மகா பெரியவாளுக்கு அத்தனை இஷ்டம். அவங்கள தங்கிட்ட காந்தம் மாதிரி இழுத்து குழந்தைங்களுக்கு குழந்தையா நகைச்சுவையாக பேசி கவர்ந்து விடுவார். மகா பெரியவாங்கிற தெய்வத்துக்கிட்ட குழந்தைகள் மயங்கி விடும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னே மகா பெரியவா கிட்ட எப்போதும் கல்கண்டு ஸ்டாக் இருக்கும். ஒரு சமயம் மகா பெரியவா காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு காஞ்சி ஸ்ரீமடத்துக்குள்ளே வந்துட்டு இருந்தார். அந்த சமயம் ஸ்ரீமடத்து வாசலில் ஒரு வசதியான குடும்பத்து சிறு குழந்தை ஒன்று குச்சி ஐஸ் கையில் வச்சுட்டு ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸ்ரீமடத்துக்குள்ளே போன பெரியவா இந்த குழந்தை ஐஸ் சாப்பிட்ற அழகை பார்த்து மேலும் நகராமல் அப்படியே நின்றுட்டார். ஆனால் அந்த குழந்தை எங்கேயோ வேடிக்கை பார்த்து ஐஸை சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரு சொடக்கு போட்டு குழந்தையோட பார்வையை தன் பக்கம் திருப்பினார் மகா பெரியவா. என்ன ஐஸ் சாப்பிட்றியா அப்படின்னு மழை பாஷையில் கேட்டார். அதுக்கு குழந்தை ஆமான்னு துடுக்கா பதில் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஒரு ஐஸ் வாங்கி தரட்டுமா அப்படின்னு ஆர்வ மிகுதியில் கேட்டது. இதை கேட்டு மடத்தில் இருந்த சிப்பந்தி மற்றும் சில பக்தர்கள் அந்த குழந்தையை அடக்கிற மாதிரி ஏதோ சொல்ல வாய் திறக்க அவளை எல்லாரையும் மகா பெரியவா அடக்கிட்டார். குழந்தையோ தான் கேட்ட கேள்விக்கு ஏன் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்காருன்னு நினச்சி குச்சி ஐஸ் மகா பெரியவா சாப்பிட மாட்டார் போல இருக்குது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு கோபத்தில் முகத்தை வேறு பக்கம் திருப்பி வச்சுட்டு ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஆனாலும் இத்தனைக்கு நடுவில் ஐஸை நக்கி சுவைச்சு சாப்பிட்றத மட்டும் அந்த குழந்தை நிறுத்தலை. இந்த அழகான காட்சியை மகா பெரியவா உட்பட எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு இருந்தா. மகா பெரியவா திரும்பவும் ஒரு சொடக்கு போட்டு குழந்தையோட பார்வையை தான் பக்கம் திருப்பி, என்ன குழந்தை கோபமாக இருக்க போல இருக்குது, நான் எனக்கு தான் வேண்டாம்னு சொன்னேன், சரி நான் சொல்கிற 2 குழந்தைக்கு நீ குச்சி ஐஸ் வாங்கி தருவியா அப்படின்னு சாந்தமாக அந்த குழந்தை முகம் கோணாத மாதிரி அமைதியாக கேட்டார் மகா பெரியவா. மகா பெரியவா கேட்ட உடனே அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு சந்தோஷம். சொல்லுங்கோ நானே வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னது. உடனே ஸ்ரீமடத்தில் இருந்த பணியாளரோட 2 பெண் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வர சொன்னார் மகா பெரியவா. ஒரு சிப்பந்தி ஓடிப்போய் அந்த 2 பெண் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தார். மகா பெரியவா கிட்ட அவங்க வந்த உடனே, இதோ இந்த 2 பேர் தான் நான் சொன்ன குழந்தைகள், இவாளுக்கு ஐஸ் வாங்கி கூட சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட நேராக போய் ஐஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. பணியாளரோட 2 குழந்தையும் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க அந்த ஐஸை வாங்கி சாப்பிட்டது. மகா பெரியவா முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம். இப்படி மடத்து சிப்பந்தி குழந்தை வசதியான குடும்பத்து குழந்தையோடு சேர்ந்து ஐஸ் சாப்பிட்ற அழகை பார்த்து ரசித்தார் மகா பெரியவா. இந்த வேலைக்காரர்களோட குழந்தையெல்லாம் நினச்சா இப்படி ஐஸ் வாங்கி சாப்பிட முடியுமா, இல்லை வாங்கித்தான் சாப்பிட்டு இருக்குமா, அதான் வாங்கித்தர சொன்னேன் அப்படின்னு சிப்பந்திகள்கிட்ட சொல்லிவிட்டு விடுவிடுன்னு மடத்துக்குள்ளே போனார் மகா பெரியவா. குழந்தைகளோட நகைச்சுவையாக பேசி சிப்பந்தி குழந்தைகளுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தின மகா பெரியவாளோட தன்மை வேறு யாருக்கு வரும்? இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.